என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் இடைவிடாதவர், இடையிலே உங்களை விட்டு விலகாதவர், கடைசி வரை உங்களை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்துகிறவர். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வருவாய் குறைந்து போகலாம், பிரச்சனைகளை சந்திக்கலாம், அவமானங்கள் நேரிடலாம், போற்றினவர்கள் உங்களை தூற்றலாம், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொன்னவர்கள் உங்களை விட்டு ஓடிவிடலாம். தாவீது சொல்லுகிறான், என்னை தேற்றுகிறவர்களுக்காக நான் காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. உடைந்த பாத்திரத்தை போல எல்லாராலும் செத்தவனை போல மறக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறான். உங்களை வாழ வைக்கும் நாள் வருகிறது. உங்களுக்காக தேவன் குறித்த வேலை ஒன்று வருகிறது. நீங்கள் செய்வதெல்லாம் ஜெபத்தோடு ஆண்டவரை துதித்து கொண்டு காத்திருங்கள். அவருக்காக காத்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. கலங்காதிருங்கள். ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? இந்த காரியத்தில் இருந்து நான் எப்படி தப்புவிக்கப்பட போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலை கொள்ளாதிருங்கள். இப்போது நாம் அவர் முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த எளிய ஊழியனிடமிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜீவ வார்த்தைகளாக இயேசு உங்களை விடுவிக்க அனுப்ப போகிறார். வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் உங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய கயிறுகள் அறுக்கப்பட போகிறது. மந்திரவாத ஆவிகள் சிதறடிக்கப்பட போகிறது. சோர்ந்து போக பண்ணக்கூடிய ஆவிகள், காரியங்களை வாய்க்க பண்ணாமல் வைக்கக்கூடிய ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஓட்டம் பிடிக்க போகிறது. கலங்காதிருங்கள். மரண பயம் உங்களை வாட்டுகிறதா? ஏதாவது நடந்து விடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 18:48, கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். பாருங்கள், கொடுமையான மனுஷனுக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவர். சங்கீதம் 35:10, சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும். சங்கீதம் 97:10, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கருடைய கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். தானியேல் 3:17, அனனியா, மிசாவேல், அசரியா என்கிற 3 பேர், சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோ என்கிற 3 பேர் ராஜா நிறுவின சிலையை வணங்காமல் கர்த்தருக்கு உண்மையாக நின்ற பொழுது, எரிகிற தீச்சூளையில் போட போகிற பொழுது ராஜா சொன்னார், உங்களை என்னுடைய கைக்கு தப்புவிக்க போகிறவர் யார் என்று கேட்ட பொழுது, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று அவர்கள் விசுவாசம் முழக்கமிட்டார்கள். ஆம், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர். பட்டயமா, சிங்கமா, மரணமா, எது வந்தாலும் உங்களை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொன்னதற்காக பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து போட்டார்கள். சபை மக்கள் ஊக்கமாக ஜெபித்தார்கள். இரவிலே பலத்த தூதன் ஒருவன் வந்து சிறை கதவுகளை திறந்து பேதுருவை வெளியே கொண்டு வந்தான். அன்று அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரா? அரபு நாடுகளில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு இளவரசியின் சாட்சியை நான் கேட்டேன். இங்கிலாந்துக்கு சென்ற இடத்தில் ஒரு ஹோட்டல் அறையில் பரிசுத்த வேத புத்தகத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இஸ்லாமியரான அவர்கள் அந்த வேதத்தை வாசித்த பொழுது, இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனுடைய குமாரன் என்றும் அவர் தரக்கூடிய சமாதானத்தையும் அந்த சத்தியத்தை அவர்கள் வாசித்து அறிந்த பொழுது, அந்த புத்தகத்தை பத்திரமாக தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய பழைய புத்தகத்தில் மறைத்து கொண்டதை வாசித்து மகிழ்ந்து கொண்டிருந்த பொழுது, திடீரென ஒரு நாள் அவர்களுடைய உறவினர் பெண் அந்த புத்தகத்தை பார்த்து தகப்பனோடு சொல்லுகிறார்கள், அந்த நாட்டை பொறுத்தவரையில் அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தால் மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள்.
இப்படியாக அந்த குடும்பத்தில் அந்த செய்தி பரவி, நீ இந்த புத்தகத்தை எப்படி கொண்டு வந்தாய், இது உனக்குள்ளதுதானா என்று கேட்ட பொழுது அந்த மகள் ஆண்டவரை மறுதலிக்காமல் ஆம் என்று சொல்லி கர்த்தருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிந்த பொழுது, இதை விட்டு நீ மனம் திரும்பவில்லை என்றால் நாங்கள் உன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்று எச்சரித்த போதும் அவள் அதை கேட்காமல் ஆண்டவரை முழுமையாக நம்பினாள். இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு சென்றது. அவள் ஆண்டவருக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க துணிந்தாள். அவளுடைய அரச பதவிகள் பறிக்கப்பட்டது. இளவரசி என்ற பட்டம் எல்லாம் அவளை விட்டு எடுபட்டது. சாதாரண சிறைச்சாலை உடையை உடுத்தி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். 3 வாரத்துக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த மகளை அந்த நாட்டின் சட்டத்தின்படி கொல்லப்படுவதற்கு தேதி நியமிக்கப்பட்டது. அந்த நாளிலே ஒரு இரவு நேரத்தில் அந்த அருமையான மகள் ஆண்டவராகிய இயேசுவோடு ஜெபம் செய்து, நான் ஆராதிக்கிற, நான் விசுவாசிக்கிற என் தேவனாகிய இயேசப்பா, நீர் உண்மையான தெய்வமானால் இன்று இரவு எனக்கு தரிசனம் தாரும், எனக்கு சமாதானம் தாரும், உமக்காக எதையும் நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த அறையில் மிகுந்த வெளிச்சத்தோடு மகிமையான தேவன் இறங்கி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவள் தலையின் மீது தன் கைகளை வைத்து ஆசீர்வதித்து விட்டு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி கடந்து போனார். அவர் சென்ற அந்நேரத்தில் தானே பூரண சமாதானம் அவளை நிரப்பிற்று. பேதுருவின் சிறைச்சாலை கதவுகளை திறந்த கர்த்தர் இந்த மகள் இருந்த அந்த சிறை கதவுகள் தானாக திறந்தது. அவள் அப்படியே புறப்பட்டு சென்றாள். இவள் போக போக எல்லா கதவுகளும் திறந்தது. காவலர்கள் அயர்ந்து உறங்க கர்த்தர் வைத்தார். எல்லா கேமராக்களும் செயல் இழந்தது. அவள் தாண்டி போகக்கூடிய செக் போஸ்ட் அத்தனையிலும் அவளுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் அவளோடு இருந்து அவளை தப்புவித்து வேறு தேசத்துக்கு கொண்டு வந்து விடும் வரைக்கும் ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்து ஜீவனோடு அவளை கொண்டு வந்து நிறுத்தினார். இன்று அவள் வேதாகம கல்லூரி படித்து ஆண்டவருடைய அற்புதத்தை உலகமெங்கும் அறிவித்து வருகிறாள். தன்னை போல அந்த நாட்டில் கஷ்டப்படுகிற சுமார் 37 பேரை அவள் ரகசியமாக விடுவித்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட இக்கட்டில் நாம் இருந்தாலும் விசுவாசத்தோடு அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமானால் அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். தானியேலை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்து விடுவித்தவர், சாத்ராக் மேசேக் ஆபேத்நேகோவை தீச்சூளையிலிருந்து விடுவித்தவர், மீனின் வயிற்றிலிருந்து யோனாவின் ஜெபத்தை கேட்டு வெளியவனை கொண்டு வந்தவர் உங்களை விடுவிக்க எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரை போல அன்புள்ளவர் யார்? நம்முடைய ஆண்டவரை போல விடுவிப்பவர் யார்? அவர் பெரியவர். அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். உங்களை தன் பிள்ளையை போல நேசிக்கிறார். ஆதலால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, அவர் இனியும் இதுவரை உதவி எபினேசராக இருந்து இந்த வருஷத்தின் 12 மாதங்கள் வரைக்கும் உங்களை கொண்டு வந்து விட்டார். இனியும் நடத்துவது அவருக்கு எம்மாத்திரம். இதுவரை உதவின எபினேசர் இனியும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். பரிசுத்தமுள்ள வேத வார்த்தை சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 1:10, மரணத்திலிருந்தும் இந்த 2025 நம்மை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். அதான் தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. திடன் கொள்ளுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். உன்னை தப்புவிப்பதற்காகவும் இரட்சிப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே செல்லுவார். கலங்காதிருங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.